காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார் பிரதமர் மோடி. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தன்னுடைய உரையை தொடங்கவிருக்கிறார் என்கிற செய்தி கிட்டியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவசியமான காலகட்டத்தில் பல முறை நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்தி இருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த விதத்தில் தற்பொழுது அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றவிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரின் உரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பண மதிப்பிழப்பின் போதும் கொரோனா காலகட்டத்தின் போதும் பல முறை மக்களுக்காக உரையாற்றி இருக்கிறார் பிரதமர் மோடி. ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார் பிரதமர் மோடி என்கிற செய்தி கிட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்காக உரையாற்றவிருக்கிறார். இந்த உரையின் போது முக்கியமான அறிவிப்புகள் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் உரை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. பண மதிப்பிழப்பின் போது நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி முக்கியமான நிகழ்வுகள், குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற நாள்களில் உரை நிகழ்த்துவது வழக்கம். அது மட்டுமின்றி தேவையான சமயத்திலெல்லாம் அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த வகையில் கொரோனா காலகட்டத்தில் பல சமயங்களில் மக்களுக்காக உரை நிகழ்த்தி இருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நாட்டு மக்களுக்காக உரை நிகழ்த்த இருக்கிறார் என்கிற செய்தி கிட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த உரை எதற்காக அப்படின்ற தகவல் ஏதேனும் கிடைச்சிருக்கா? முக்கியமான அறிவிப்புகள் ஏதேனும் வெளியிட வாய்ப்பு இருக்கா? முக்கியமான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்கள் கிட்ட இப்படி உரையாற்றாரு அப்படின்னா அதுல நிச்சயமா முக்கியமான விஷயம் தான் இருக்கும். இன்னும் ஒரு 20-25 நிமிடங்கள்ல 5:30 மணிக்கு இந்த உரை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படின்றது யூகத்தின் அடிப்படையில தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும். ஏற்கனவே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அது நோட்டிபிகேஷன் பண்ணப்பட்டு இன்னும் அமல்படுத்தப்படல. அதாவது இன்னும் அது முழுமையா செயல்பாட்டுக்கு வரல அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சமீப நாட்கள்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த ஒரு இடம் கிடைத்தாலும் குடியுரிமை திருத்த சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்தாரு. சோ அது சம்பந்தமான ஏதேனும் அறிவிப்பு வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தேதி அறிவிப்பு வரக்கூடிய சூழல் இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல நாட்டு மக்களுக்கான முக்கியமான உரை கடந்த காலங்கள்ல 5 ஆண்டுகள்லயும் அதுக்கு முன்னாடியான 5 ஆண்டுகள்லயும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, திட்டங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போக போறோம்ன்ற மாதிரியான முக்கியமான சமிகைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவினர் எந்த விஷயத்துல, அப்கோர்ஸ் இது முழுக்க அரசு சார்ந்த விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் அது தேர்தல் ரீதியிலாகவும் பாஜக எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்கான சில அங்கங்க சிக்னல்களும் சமிகைகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே சர்ப்ரைஸான விஷயமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு டிமானிட்டைசேஷன் ஒரு அறிவிப்பாகட்டும், அதுக்கப்புறம் வந்த நம்ம கடந்த தேர்தலின் போது எல்லை தாண்டி நம்ம தாக்குதல் நடத்தின அந்த அறிவிப்பாகட்டும், இப்படின்னு முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே திடீர்னு வரக்கூடிய ஒரு அறிவிப்பா தான் இருக்கும். அதை நம்ம ஸ்மெல் பண்றது அப்படின்றது ரொம்பவும் சிரமமான விஷயமா இருக்கும். அவருக்குன்னு இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸ் எய்ட்ல இருக்கக்கூடிய
வட்டாரங்களுக்கு மட்டுமே அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும். அந்த வகையில பிரதமர் நரேந்திர மோடி பேச போறாருன்னு தெரியும். பேச போறது இதுதான் இருக்குன்ற சில யூகங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமா வரல. பிரதமர் பொதுவா இந்த மாதிரியான அறிவிப்புக்கு முன்னாடி ட்வீட் பண்ணுவாரு, அதுவும் இன்னும் வரல. சோ நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமான அறிவிப்பு இருக்கும், அது என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நம்மளும் கொடுக்க போறோம். மணிமாறன், நிரஞ்சன், நீங்க சொன்ன மாதிரி யூகத்தின் அடிப்படையில் தான், ஏன்னா ரகசியம் காக்கப்படும், இதுதான் உரைன்னு ஏற்கனவே சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. கவனிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் பிரதமர் உரை நிகழ்த்துகிறார் அப்படின்னா எல்லார் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் சிலிண்டருடைய விலையை 100 ரூபாய் குறைத்ததன் காரணமாக ஏதேனும் நேரடியாக மக்கள் பயன்பெறும் வகையிலான அறிவிப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க செய்யும். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பிரதமர் உரை நிகழ்த்துகிறார் என்றால் அது நிச்சயமாக நேரடியாக ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. புதிய அறிவிப்பு வருது அப்படின்னாலும் கூட அது ஒட்டுமொத்தமா, ஏன்னா இது தேர்தல் நேரம் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு மட்டும் இல்லாம எல்லா தரப்பிற்கும் வரக்கூடிய பொருந்தக்கூடிய ஒரு அறிவிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்குது. 3 குற்றவியல் திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பட் இது எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன், நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாத சட்டங்களை என்ன பண்ண போறோம், அடுத்தது அதை எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரதமருடைய இந்த உரையில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நேற்று மேற்கு வங்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி பேசின போதும் சரி, இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டங்கள்ல பேசின போதும் சரி, அடுத்த தனது 5 ஆண்டு கால ஆட்சி பெண்களுக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சியா அமையும். எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமான, நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான அடுத்த 5 வருடம் தனது தலைமையிலான 3வது முறையான ஆட்சி அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் தி டாட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம அந்த புள்ளிகளை இணைத்து பார்க்கும் பொழுது அனைத்து தரப்பினருக்கும், குறிப்பா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க மாதிரி சிஏஏ சம்பந்தமான விஷயம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள்லயும் சரி, மற்ற ஜம்மு காஷ்மீர் மாதிரியான மாநிலங்களிலும் சரி, முக்கியமான அமைப்புகளோட மத்திய உள்துறை அமைச்சகம், நேரடியா மத்திய அரசு சில முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையொப்பமிட்டு இருக்காங்க. அது அமைதி திரும்புவதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தமா இருக்கலாம். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. சோ இன்னும் ஒரு 15-20 நிமிடம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.